காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது உள்நாக்கு. இறைவனுடைய படைப்பினுடைய அதிசயம் பாருங்கள். உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பாகங்களுக்கும் ஒரு பெரிய தனித்தன்மை இருக்கும். இந்த உள்நாக்குங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னே பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடு இருக்குது. இந்த உள்நாக்கோட வேலை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தொல்காப்பியர் பிறப்பியலை பற்றி சொல்கிறார். எழுத்துக்கள் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மேல் அன்னம், பற்கள், நுனிநாக்கு, முதல் அன்னம், அதுமாதிரி நடுநா அப்படின்னு அவர் சொல்கிறார். நாக்கினுடைய விளிம்பு, முதல் நா அப்படின்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொருதோடு சேருகிற போது ஒவ்வொரு எழுத்துக்கள் பிறக்கு அப்படின்னு பிறப்பியலை பற்றி சொல்லப்படுது இல்லையா. இதில் உலகத்தில் சில முக்கியமான மொழிகளில் சில வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்கு இந்த உள்நாக்கினுடைய துணையும் தேவையாக இருக்குது. அது இல்லைன்னா ஒரு சில வார்த்தைகளை உச்சரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உச்சரிப்பில் மிக முக்கியமான பங்கு இந்த உள்நாக்குக்கு சில மொழிகளில் இருக்குது. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம சாப்பிடுகிற போது உணவு வாய் வழியாக நம்ம சாப்பிடுவோம். நாம் சுவாசிக்கிற சுவாசம் நம்முடைய நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே போகுது. கழுத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரே விதமான பாதையாக தான் இருக்கும். அதன் பிறகு தான் அது ரெண்டுமே பிரியுது இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த உள்நாக்கினுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடுகிற போது அந்த உணவானது உள்நாக்கின் மீது பட்டு அந்த காற்று வரக்கூடிய அந்த பாதையை அதை அடைக்குது. எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது நம்ம தொண்டையில். அதுவும் அதே மாதிரி உணவு பட்ட உடனே அந்த சுவாச குழலை அது அடைச்சிருது. அப்போ சுவாசம் நுரையீரலுக்குள்ளே போகாமல் உணவு குழலில் போகிறதுக்கான பெரும் பங்கை இந்த எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிற அந்த இது பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அந்த உள்நாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நுனி நாக்கு இருக்கு இல்லையா, அந்த உள்நாக்கு, அந்த உள்நாக்கில் பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய கணையம், கல்லீரல், இரைப்பை, இது எல்லா உறுப்புகளையுமே அது அலாட் பண்ண ஆரம்பிச்சிடும். மூளைக்கு செய்கைகளை அனுப்பி நம்முடைய உணவை செரிமானம் பண்ணுறதுக்கான சுரப்பிகளை அது சுரக்கிறதுக்கான வேலை, மற்ற எல்லா உறுப்புகளும் அதனுடைய வேலையை செய்வதற்கான ஒரு சிக்னலை இந்த உள்நாக்கு தான் மூளைக்கு அனுப்புது. அந்த மூளையினுடைய செயல்பாட்டை தான் கட்டளையாக ஏற்று மற்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படுது. அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு பணியை அது பண்ணிகிட்ருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்போது உமிழ்நீர் சுரப்பிகள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த உள்நாக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் இருக்குது. அப்போது அந்த நாக்கினுடைய அந்த தோற்றமாக இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு ஈரப்பதத்தோடு எப்போதுமே இருப்பதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த உள்நாக்கு தான். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த உள்நாக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருந்தாலோ அல்லது நம்ம சுவாசிக்கிற காற்றில் அந்த சுவாசத்தில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ அந்த கிருமி முதல்ல தொற்று ஏற்படுவது எங்கே அப்படின்னா அந்த உள்நாக்கில் தான். ஆனால் சின்ன வயசில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குளிர்ச்சி ஏதாவது சாப்பிட்டா உள்நாக்கு வளரும் அப்படிம்பாங்க. அது நாக்கு வளர்றதில்லை, நாக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி தடித்து விடுகிறது என்ற அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, உள்நாக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியில் நல்லா வாய் கூப்பளிக்க சொல்லுவாங்க மருத்துவர்கள்லாம். கிராமத்தில் கூட நம்ம பழக்கம் உண்டு, உப்பு தண்ணியில் வாய் கூப்பளிப்பாங்க. அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா சூடாக நம்ம காஃபியோ டீயோ அல்லது வெந்நியோ குடித்தோம் அப்படின்னா அந்த சூட்டில் அந்த கிருமிகள் செத்து போயிடும். அதனால் சூடாக குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா முதல்ல நாக்கை நீட்ட சொல்லுவார். அப்போ உள்நாக்கு வரைக்கும் டார்ச் அடித்து பார்ப்பார், ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் பார்ப்பார். அந்த அளவுக்கு இறைவனுடைய படைப்பில் எந்த ஒரு உறுப்புமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி தான் நம்ம நவீன விஞ்ஞானத்தில் வளர்ந்து நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஆனால் அதை எப்பொழுதும் ஞானக்கண் கொண்டு பார்த்து தன்னுடைய அனுபவங்களை எல்லாம், உடற்கூறை பற்றிய விஷயங்களை எல்லாம் நம்முடைய தமிழ் அறிஞர்கள், சித்தர்கள் பல பேர் தம்முடைய நூல்களில் எழுதி நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி உன்னதமான உறுப்பு நம்முடைய உள்நாக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.